வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 4th ஜூன் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அன் இமேஜ் ஆஃப் அ டேரிங் ஸ்டண்ட். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் demonstrating their combat and readiness skill during the Agniveer combat spectacle held at Artillery Center, Golconda in Hyderabad on Monday. ஸோ மண்டே ஈவினிங் அன்னைக்கு ஆர்டிலரி சென்டர் இன் கோல்கொண்டா ஹைதராபாத். ஸோ அவங்க வந்துட்டு அக்னிவீர் கம்பேட் ஸ்பெக்டிக்கல் இது வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3rd பேட்ச் ஆஃப் அக்னிவீஸ் உடைய அந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரைனிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஆனதுனால அதை ஷோகேஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கம்பேட் ஸ்பெக்டிக்கலை அவங்க வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் டான்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ், combat demonstrations by the participants. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த அக்னிவீர்ஸ்னால் யார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அக்னிவீர்னா யாருன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி we should know what is அக்னிபாத் ஸ்கீம். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ பர்டிகுலராக ஆர்மி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்சனல்ஸோடைய ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அபவுட் 30. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இன் தி ஆர்மி செக்டர். அதாவது மிலிட்ரி ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் மீன் ஏஜ் ஆஃப் பர்சனல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறையா கமிட்டிஸ் வந்து என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஆர்மியில் இன்க்ளூட் பண்ணக்கூடிய இந்த பர்சன்ஸோடைய வயது வந்துட்டு கம்மியாக இருக்கணும், அவங்கள வந்துட்டு ஷார்ட் டேர்மாக நம்ம வந்துட்டு ஆர்மி சர்வீசஸில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதனால் கொண்டு வரப்பட்டது தான் வந்துட்டு அக்னிபாத் ஸ்கீம். ஸோ அக்னிபாத் ஸ்கீமை எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2022 ஜூன் 14 வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு மட்டும் யங் பீப்புள் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 17.5 அதுக்கப்புறம் வந்துட்டு 23 இயர்ஸ். ஸோ இந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு they can apply for ஆர்மி அந்த ஜாபுக்காக அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வரும்போது ஆர்மியில் இருக்கக்கூடிய அந்த பர்சனல்ஸோடைய அந்த மீன் ஏஜ் அப்படின்றது வந்துட்டு கம்மியாகும். ஸோ தட் கம்பேட் ரோல்ஸில் அவங்களால வந்துட்டு வயதான பர்சன்ஸை விட அவங்களால நல்லா ப்ளே பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் பை அக்னிபாத் ஸ்கீம் வாஸ் brought in. ஸோ இந்த அக்னிபாத் ஸ்கீமில் உள்ளே வரக்கூடிய அந்த பேட்ரியாட்டிக் யூத் பர்சன்ஸை தான் நம்ம வந்துட்டு அக்னி வீர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு ஸ்கீமுக்கு கீழே ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 45,000 50,000 யங் சோல்ஜர்ஸ் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுடைய அந்த ஒர்க்கிங் டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அரவுண்ட் 4 இயர்ஸ். ஸோ 4 வருஷத்துக்கு மட்டும்தான் அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறமா தே ஹாவ் டு கம் ஃப்ரம் தட் அந்த ஆர்மி சர்வீஸ்லேருந்து அவங்க வெளியே வந்துடணும். ஸோ அந்த பேட்சில் இருக்கக்கூடிய வெறும் 25% பர்சன்ஸை மட்டும் ஒரு ஃபர்தராக ஒரு 15 இயர்ஸுக்கு வந்துட்டு அந்த சர்வீஸ் ரெஸ்பெக்டட் சர்வீசஸில் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதாவது கோஸ்டல், அதுக்கப்புறம் வந்துட்டு நேவி டிபார்ட்மெண்ட்ஸ், இவங்க எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு தனி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அரீனாஸில் அவங்களால வந்துட்டு வேலை தேடிக்க முடியும். ஸோ இவங்களுடைய அந்த பேக்கேஜ் பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக் பே பர் மந்த் எவ்வளோ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் தே வில் கெட் அரவுண்ட் 30,000 அண்ட் செகண்ட் இயரில் தே வில் கெட் அரவுண்ட் 33,000 அண்ட் தேர்ட் இயரில் வந்துட்டு 36,500 அண்ட் ஃபோர்த் இயரில் வந்துட்டு பர் மந்த் சேலரி வந்துட்டு இட் இஸ் அரவுண்ட் 40,000. ஸோ இதில் 70% அவங்களுக்கு இன்ஹேண்ட் கொடுத்துருவாங்க. வேறஸ் 30% பார்த்தோம் அப்படின்னா சேவா நிதி கான்ட்ரிபியூஷனாக எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த 4 வருஷம் முடியும் போது அந்த ஒரு பர்சனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 10.04 lakh வந்துட்டு சேவா நிதியில் அக்குமுலேட் ஆகும். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பர்சன் 4 இயர்ஸுக்கு அப்புறமா அந்த சர்வீஸ்லேருந்து எக்ஸிட் ஆகும்போது அந்த ஒரு பர்சனுக்கு ₹11.71 lakh வந்துட்டு சேவா நிதி பேக்கேஜாக வந்து கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் அக்னிபாத் ஸ்கீம். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் ரேஜஸ் இன் ஹிமாச்சல், ரெயின் எக்ஸ்பெக்டட் டு பிரிங் ரிலீஃப். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு உத்தரகாண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வந்துட்டு வந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹிமாச்சலில் அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்லேயும் வந்துட்டு ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வந்துட்டு உருவாகிருக்கு. ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ப்ரொலாங்டு ட்ரை ஸ்பெல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹை டெம்பரேச்சர். ஸோ கடந்த ஒரு மாதமாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ தெர் ஹேஸ் பீன் அ வெரி ஹை டெம்பரேச்சர். ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய இடங்களில் வைல்ட் ஃபயர்ஸை ஹிமாச்சல் பிரதேஷில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ கவர்மெண்ட் டேட்டா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1318 ஃபாரஸ்ட் ஃபயர் அவுட் பிரேக்ஸ் வந்துட்டு ஸோ ஸ்டேட்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் சுக்வீந்தர் சிங் சுக்கு ஸோ இவர் வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு மீட்டிங் கன்வீன் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு அதை கர்ப் பண்ணணும் அப்படின்ற அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு என்ன டெலிபரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இமீடியட் மெஷர்ஸ் நம்ம எடுக்கிறது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் மெஷர்ஸ் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வந்துட்டு வராமல் தடுக்கிறதுக்கான லாங் டேர்ம் மெஷர்ஸும் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்றத டெலிபரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டெடிக்கேட்டட் பெட்டாலியன் ஆஃப் NDRF அதாவது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வரக்கூடிய அந்த ஃபயர்ஸை தடுக்கிறதுக்காக மட்டும் நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் ஃபோர்ஸ் வில் பி எக்யூப்ட் அண்ட் ட்ரெயின் ஃபார் ஃபயர் ஃபைட்டிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் 374 ஃபாரஸ்ட் பீட் அந்த ஏரியாஸில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் சர்வீசஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்லி ஸோ இந்த மோஸ்ட் இந்த ஹிமாலயன் ரீஜன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கானிஃபர் ட்ரீஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு சிங்கிளாக கானிஃபர் ட்ரீஸாக இருக்கிறதுனால அந்த வல்னரபிலிட்டி டு ஃபயர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த கானிஃபர் பிளான்ட் ட்ரீஸுக்கு பதிலாக ஸோ டைவர்சிஃபைடாக நிறைய ட்ரீஸை நம்ம வந்துட்டு பிளான் பண்ணணும். அப்படி பிளான் பண்ணும்போது அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரியான நிறைய லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு டெலிபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. வென் அ ஹோல்கர் குவீன் கேவ் இந்தியா ராம் ராஜ்யா. ஸோ இப்போ ரீசெண்டாக மராத்தா குவீனான ஆலியா பாய் ஹோல்கருடைய 300th பர்த் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் ஆலியா பாய் ஹோல்கர்னா யார் அண்ட் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மகாராணி ஆலியா பாய் ஹோல்கர் ஸோ இவங்களுடைய டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 31st May 1725 இருந்து 13 August 1795 வரைக்கும். ஸோ இவங்க வந்துட்டு மராத்தா மால்வா கிங்டம் உடைய ஹோல்கர் குவீன். ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி விஷனரி ஃபீமேல் ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் ஃபீமேல் ரூலர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அதில் ஒன் அமங் தெம் தான் இந்த ஆலியா பாய் ஹோல்கர். ஸோ இவங்க வந்துட்டு ஷீ இஸ் நோன் ஃபார் ஹர் விஸ்டம், கரேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்டான காந்தேராவோ ஹோல்கர் ஸோ இவர் வந்துட்டு 1754 நடந்த பேட்டில் ஆஃப் கும்பேரில் இவர் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்காரு. அண்ட் இவங்களுடைய ஃபாதர் இன் லாவும் வந்துட்டு இறந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு வருடத்துக்கு அப்புறமா தான் இவங்க வந்துட்டு ஆட்சியை கையில் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 28 years இவங்க வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்காங்க. ஸோ ஆலியா பாய் வந்துட்டு மால்வா ரீஜனை கிட்டத்தட்ட 28 years வந்துட்டு ஷி ஹேஸ் ரூல்டு. ஸோ ஆலியா பாய் இவங்களுடைய ரூலுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸோ மால்வா ரீஜனே வந்துட்டு இட் வாஸ் அண்டர் பீஸ், ப்ராஸ்பரிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி. அண்ட் இவங்களுடைய கேபிட்டல் வந்துட்டு இட் வாஸ் ஃபிக்ஸட் அட் மகேஷ்வர். ஸோ இந்த ரீஜனில் வந்துட்டு ஸோ லிட்ரஸி, மியூசிக்கல், ஆர்டிஸ்டிக், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பர்சியூட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இருந்தது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நிறையா ஸ்டால்வார்ட்ஸ் அதாவது லிட்ரரி போயட்ஸ் வந்துட்டு நிறைய பேரை இவங்க அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது லிட்ரரி ஸ்டால்வார்ட்ஸ் சச் எஸ் மராத்தி போயட் மோரோபாந்த், ஷாஹீர் அனந்த காந்தி, சான்ஸ்கிரிட் ஸ்காலர் குஷாலி ராம். ஸோ இவங்க எல்லாத்தையுமே இவங்களுடைய கேபிட்டலுக்கு இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய யூபிஎஸ்சி பேஸ்ட் கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில பர்சனாலிட்டிஸை கொடுத்துட்டு ஸோ இது வந்துட்டு கண்டெம்பரரியா இல்லையா அப்படின்ற மாதிரி சில கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால் ஸோ ஆலியா பாயுடைய அந்த ரூலுக்கு கீழே அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ரமோட் பண்ணுறதுல ஒரு ஸ்டால்வாட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க மகேஷ்வரில் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போவும் கூட அங்கே மகேஸ்வரி சாரீஸ் அப்படின்றது பில் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஸோ ஷீ இஸ் நோன் ஃபார் அட்மினிஸ்டரிங் ஜஸ்டிஸ் ஃபேர்லி. ஸோ இவங்க எந்த விதமான பார்ஷியாலிட்டியும் பார்ட்டிசன்ஷிப்பும் வந்து இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரே ஒரு சன் தான், ஆனால் அவர் வந்துட்டு ஏதோ ஒரு தவறுனால ஹி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி. அதனால் அவருக்கு வந்துட்டு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கூட வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஹிந்து டெம்பிள்ஸ் நிறையா வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஷி ஹாஸ் பில்ட் hundreds of temple and dharmashalas throughout India.
ஸோ இவங்க வந்துட்டு ஃபேமஸ் காஷி விஸ்வநாதா டெம்பிளை வந்துட்டு ரிப்பேரும் ரெனோவேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா சில ட்ரெடிஷ்னல் லாஸை வந்துட்டு மாற்றிருக்காங்க. அதாவது ஒரு விடோக்கு வந்துட்டு சைல்டு இல்லை அப்படின்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை கன்ஃபிஸ்கேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில ரூல்ஸ் இருந்தது. ஆனால் இந்த மாதிரியான சில ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை அவங்க வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு பப்ளிக் ஆடியன்ஸ் கிட்ட அவங்களுடைய அந்த கிரீவியன்சஸ் என்ன அப்படின்றத வந்துட்டு மக்களோட மக்களாக இருந்து அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜான் கேஏ இவர் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன். இவர் வந்துட்டு இவங்களுக்கு தி ஃபிலாசபர் குவீன் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க August 13, 1795 வந்துட்டு அட் தி ஏஜ் ஆஃப் 70 உயிரிழந்திருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு அடுத்தபடியாக த்ரோனுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய கமாண்டர் இன் சீஃப் அண்ட் நெஃப்யூவான துகோஜி ராவோ ஹுல்கர் வந்துட்டு பதவிக்கு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் இன்சைடர் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக சயின்டிஸ்ட் வந்துட்டு சவுதி அரேபியா ஸோ ரெட் சீல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோமோட்டோலைட் லிவிங் ஸ்ட்ரோமோட்டோலைட்டை வந்துட்டு அன்எர்த் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இது வந்துட்டு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஷெய்பாரா ஐலாண்டில் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஸ்ட்ரோமோட்டோலைட்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்ட்ரோமோட்டோலைட். ஸோ ஐ ஹவ் ஷோன் சம் ஆஃப் த பிக்சர்ஸ் ஆஃப் தீஸ் ஸ்ட்ரோமோட்டோலைட். ஸோ இந்த ஸ்ட்ரோமோட்டோலைட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ தே ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரோமோட்டோலித். ஸோ இது வந்துட்டு பல வருட காலமாக ஸோ மெனி thousands of years and many billions of years-ஆ ஸோ சைனோபாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கே வந்துட்டு அந்த டெபாசிட்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அக்ரீட் ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் இட் இஸ் டெவலப்ட் இன் ஷாலோ வாட்டர். இதை தான் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரோமோட்டோலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதாவது சைனோபாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கே ஸோ இது வந்து வளரும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் அ பயோஃபிலிம். ஸோ அந்த பயோஃபிலிமில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன செடிமெண்ட் அந்த தண்ணியில் வந்துட்டு என்னென்ன செடிமெண்ட்ஸ் வருதோ அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்னோட ஒன்று இது வந்துட்டு பைண்ட் பண்ணி வச்சுக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பைண்ட் ஆகி பில்ட் ஆகுறது தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு லேயராக வந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ செடிமெண்ட் லேயர்ட் இன் தி ஷாலோ வாட்டர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப தின்னாக இருக்கும். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிங் லைட் அதுக்கப்புறம் வந்துட்டு டார்க் லேயர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இது வந்துட்டு ஒரு டோம் ஷேப்பில் கூட வந்துட்டு இருக்கும். ஸோ லிவிங் ஸ்ட்ரோமோட்டோலைட் அப்படின்றத நம்மளுடைய எர்த்தில் சில இடங்களில் மட்டும்தான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்டாக இது வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு இது இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு ஃபாசிலைஸ் ஆன ஸ்ட்ரோமோட்டோலைட்ஸும் இருக்குது, லிவிங் ஸ்ட்ரோமோட்டோலைட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக சவுதி அரேபியாலையும் வந்துட்டு லிவிங் ஸ்ட்ரோமோட்டோலைட்ஸ் இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷார்க் பேல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு லிவிங் மெரைன் ஸ்ட்ரோமோட்டோலைட்ஸ் வந்துட்டு தே ஆர் ப்ரெசென்ட். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ICMR seeks to provide oral formulation of hydroxyurea to treat sickle cell disease in children. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்துட்டு மற்ற பார்ட்னர்ஸை சீக் பண்ணியிருக்காங்க ஒரு நியூ ப்ராஜெக்டை பண்ணுறதுக்காக. ஸோ எதுக்காக சீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஹைட்ராக்சியூரியா ஒரு ஃபார்முலேஷனை நம்ம வந்துட்டு சேர்ந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக யாரெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அண்ட் ஹூ ஆர் ஆல் தி எலிஜிபிள் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றதுக்கான அந்த ஒரு இன்விடேஷனை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த சிக்கல் செல் அனீமியானா என்னன்றதை பார்க்கலாம். பிகாஸ் இந்த ஹைட்ராக்சியூரியா அப்படின்றது வந்துட்டு சிக்கல் செல் டிசீஸை சில்ட்ரனில் ட்ரீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சிக்கல் செல் அனீமியா அப்படின்றது வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் இன்ஹெரிட்டட் டிஸார்டர். ஸோ நம்மளுடைய பாடியில் பார்த்தோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது நம்மளுடைய பாடியில் ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது. அந்த ரெட் பிளட் செல்ஸில் அந்த ரெட் கலர் பிக்மெண்டேஷன் கொடுக்கக்கூடிய ப்ரோட்டீன் என்ன அப்படின்னா ஹீமோக்ளோபின். ஸோ இந்த ஹீமோக்ளோபினுடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா ஸோ அது வந்துட்டு ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்கன்ஸுக்கு அந்த ஆக்சிஜனை கொண்டு போகும். ஸோ இதுதான் அதனுடைய மெயினான ஒர்க்கு. ஸோ யூஸ்வலாக இந்த ரெட் பிளட் செல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரவுண்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஈஸியாக நம்மளுடைய பிளட் செல்ஸில் ஃப்ளோ ஆகும். ஆனால் சிக்கிள் செல் அனீமியா இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ரெட் பிளட் செல்ஸ் வந்துட்டு இட் வில் பி சிக்கிள் ஷேப்டு. அதாவது சிக்கிள் அப்படின்றது நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா அருவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷேப்புக்கு போயிடும்.
ஸோ இந்த இமேஜில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது வந்துட்டு நார்மல் ஹீமோக்ளோபின். ஸோ வேற அப்நார்மல் ஹீமோக்ளோபின் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பிறை மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த ஷேப்பில் இருக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை அதெல்லாம் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி இது வந்துட்டு ஒன்னோட ஒன்று வந்துட்டு ஸ்டிக் ஆகி அந்த பிளட் செல்ஸை வந்துட்டு பிளாக் பண்ணிடும். ஸோ தட் நம்மளுக்கு நிறையா ஆர்கன்ஸுக்கு பிளட் சப்ளை அப்படின்றது வந்து போகாது. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு குரோனிக் அனீமியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் பெயின், ஃபேட்டிக், அதுக்கப்புறம் வந்துட்டு அக்யூட் செஸ்ட் சிண்ட்ரோம், ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சீரியஸ் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியாவில் சிக்கல் செல் அனீமியாவுடைய அந்த ஸ்டேட்டஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் நிறையா குழந்தைங்க சிக்கல் செல் அனீமியா ட்ரேட்ஸோடு தான் வந்து பிறக்கிறாங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரிடிக்டட் பர்த்தில் இந்தியா வந்து செகண்ட் வேர்ஸ்ட் பிளேஸில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட 18 மில்லியன் பீப்புளுக்கு வந்துட்டு சிக்கல் செல் ட்ரேட்ஸ் இருக்குது. அண்ட் 1.4 மில்லியன் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு சிக்கல் செல் டிசீஸ் இருக்குது. ஸோ இந்த சிக்கல் செல் டிசீஸ் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக ட்ரைபல் பாப்புலேஷன்ஸில் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதாவது ட்ரைபல் பீப்புளில் 86 பர்த் இருந்தது அப்படின்னா அதில் 1% வந்துட்டு இந்த சிக்கல் செல் டிசீஸ் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சிக்கல் செல் அனீமியா வந்துட்டு சில சிக்கல் செல் டிசீஸ் வந்து சில ஸ்டேட்ஸில் வந்துட்டு ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. பர்டிகுலராக வந்துட்டு சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், குஜராத், ஒடிசா, கேரளா அண்ட் ராஜஸ்தான். ஸோ இந்த ஸ்டேட்ஸை கலெக்டிவாக சிக்கல் செல் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிக்கல் செல் அனீமியாவை கட்டுப்படுத்துறதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்துட்டு சிக்கல் செல் டிசீஸ் சப்போர்ட் கார்னர் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ட்ரைபல் பேஷண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த சிக்கல் செல் அனீமியா இருக்கோ அவங்களையும் ஹெல்த் கேர் சர்வீசஸையும் ட்ரைபல் ஏரியாஸில் இணைக்கிறதுக்கான ஒரு சர்வீஸ் தான் இது. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆன் சிக்கல் செல் டிசீஸை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 2023 பட்ஜெட்டில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் சிக்கல் செல் அனீமியா எராடிகேஷன் மிஷனை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பர்டிகுலராக வந்துட்டு டார்கெட் பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் த ட்ரைபல் பீப்புள். அண்ட் ஒரு மிஷன் மோடில் 2047 இந்த சிக்கல் செல் அனீமியாவை எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற அந்த கோலோட இதை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹைட்ராக்சி யூரியா வந்துட்டு எப்படி இந்த சிக்கல் செல் டிசீஸை ட்ரீட் பண்ணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹைட்ராக்சி யூரியா அப்படின்றது வந்துட்டு ஒரு ஓரல் கீமோதெரப்பி ட்ரக்கு. ஸோ இதை வந்துட்டு சிக்கல் செல் டிசீஸுக்கும் டெலிவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தலசீமியா இருக்க பேஷண்ட்ஸுக்கும் இதை கொடுப்பாங்க. ஸோ இதனுடைய ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சிக்கல் செல் அனீமியா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸோடைய அந்த செல்ஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகி அது வந்துட்டு பிளட் வெசல்ஸை பிளாக் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு அதனுடைய ஒர்க்கிங் மெக்கானிசம். ஸோ இப்போ நம்மளுடைய பாடியில் வந்துட்டு ஃபீட்டல் ஹீமோக்ளோபின் வந்து இருந்தது அப்படின்னா ஸோ இந்த சிக்கல் செல் அனீமியா வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகிறது அந்த பாலிமர் ஃபார்ம் ஆகிறது வந்துட்டு கட்டுப்படுத்தும். ஸோ இந்த ஹைட்ராக்சி யூரியாவுடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடியில் இந்த ஃபீட்டல் ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதா இதனுடைய மெயினான ஒர்க்கு. ஸோ இப்போ எதுக்காக புது ஃபார்முலேஷன் வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்துட்டு ஸோ 500 mg கேப்சியூல்ஸ் அதுக்கப்புறம் 200 mg டேப்லெட்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்சி யூரியாவை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு டேப்லெட்ஸ் நம்மளால் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சஸ்பென்ஷன் இருந்தால் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த எம்ஜி கண்டென்ட்டும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த கண்டென்ட்டை நம்ம வந்துட்டு கம்மி பண்ணி அதாவது இந்த 500 mgயில் கம்மியாக நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்துட்டு அந்த டோஸ் வந்துட்டு கரெக்டான அளவில் வந்துட்டு நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ டோஸ் அக்யூரசி இருக்காது, அதே மாதிரி எஃபிகசியும் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து ஒரு புது ஃபார்முலேஷன் நம்ம வந்துட்டு பீடியாட்ரிஷியன்ஸ் அதாவது பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ்க்காகவே வந்துட்டு ஒரு புது ஃபார்முலேஷன் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு ஐசிஎம்ஆர் இந்த ஒரு இன்விடேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. நவ் அ பேங்க் கிளினிக் டு கைட் யூ ஆன் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் வந்து பேங்க் கிளினிக் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ டெக்னாலஜி அப்படின்றது ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால மக்களுடைய அந்த கிரீவியன்ஸஸும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு.
ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது, எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ அந்த அட்வைஸை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் இந்த பேங்க் கிளினிக் அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு ஒரு நான் ரிசால்விங் அட்வைசரி பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கே அந்த பர்சன்ஸுடைய இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண மாட்டாங்க. ஸோ வேறாஸ் அவங்களுக்கு அட்வைஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அதாவது பேங்க் கிளினிக் வெப்சைட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் நம்ம அந்த கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்பிஐ கைட்லைன்ஸ்க்கு பொறுத்து இந்த ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற அந்த டீட்டெயில்டான மெஷர்ஸ் அண்ட் அட்வைஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ ரிசால்வ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அது எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த ஒரு அட்வைஸாக அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது மெயினாக எதுக்காக அப்படின்னா, ஸோ கன்சியூமர்ஸுடைய கிரீவியன்ஸை டைம்லி ரெட்ரெஸ் பண்ணணும், அதே மாதிரி எஃபெக்டிவாகவும் ரெட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதனுடைய மெயினான ஒர்க். ஸோ இந்த ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பிகாஸ் இவங்க தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த AIBEA அப்படின்றது வந்துட்டு ஒரு நேஷ்னல் ட்ரேட் யூனியன் ரெப்ரசன்டிங் பேங்க் எம்ப்ளாயீஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ இது வந்துட்டு கல்கட்டாவில் April 20, 1946 அப்போ இதை ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. ஸோ இவங்களுடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ், ஸோ அவங்களுடைய ரைட்ஸ், வெல்ஃபேர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அட்வொகேட் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயினான ஒர்க். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. மகாபெஞ்ச் டைகர் ரிசர்வ் ரிப்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபிக் ரெக்கார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஈகிள் அவுல். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஈகிள் அவுல், ஃபாரஸ்ட் ஈகிள் அவுலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக மகாபெஞ்ச் டைகர் ரிசர்வில் ஸ்பாட் பண்ணது வந்துட்டு ஸ்பாட் பெல்லீட் ஈகிள் அவுல். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஈகிள் அவுல். இதனுடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தோம் அப்படின்னா கெட்டுப்பா நிபாலென்சிஸ். ஸோ இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். அதாவது இட் இஸ் ஃபவுண்ட் இன் ட்ராபிக்கல், அதுக்கப்புறம் சப்ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், உட்லேண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு சவானாஸ் போன்ற ஹேபிட்டட்டில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் இந்தியா, ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான், அதுக்கப்புறம் வந்துட்டு பங்களாதேஷ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆபெக்ஸ் ப்ரிடேட்டர். இது வந்துட்டு எல்லா விதமான ப்ரேஸையும் இது வந்துட்டு சாப்பிடும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ரோடண்ட், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையுமே இது வந்து சாப்பிடும். இட் இஸ் அ ஆபெக்ஸ் ப்ரிடேட்டர். இது வந்துட்டு ஒரு சாலிட்டரி பேர்ட் அண்ட் தட் இஸ் டெரிட்டோரியல் அண்ட் மெயின்டைன்ஸ் அ ஹோம் ரேஞ்ச். ஸோ இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் லீஸ்ட் கன்சர்ன் அண்டர் IUCN ஸ்டேட்டஸ் அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 இட் கம்ஸ் அண்டர் Schedule 4 அண்ட் சைட்ஸில் இட் கம்ஸ் அண்டர் Appendix 2. ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி இதனுடைய யூனிக்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இதனுடைய பாடியில் அங்கங்கே வந்துட்டு பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு மற்ற அவுல்லேருந்து இதை பிரித்து காமிக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஃபீச்சர். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டவுன் டு அர்த்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் இகாத் வீவர்ஸ் ஆஃப் ஒடிசா மொபைலைஸ் இன்டு அ கம்பெனி டு இம்ப்ரூவ் இன்கம்ஸ் அண்ட் லைவ்ஸ். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த இகாத் டிசைன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இகாத் டிசைன்ஸ், ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்க நிறைய பேர் கூட வந்துட்டு வேர் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் பேர் தான் வந்துட்டு இகாத் டிசைன்ஸ். ஸோ இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரீஜனில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் ரீஜனல் வேரியேஷன்ஸ்க்கு வந்து GI டேக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இகாத் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் டைம் பீரியட்லேருந்தே வந்துட்டு சர்க்குலேஷனில் இருக்குது. ஸோ ஏன்ஷியன்ட் ரெஃபரன்சஸ் ஆஃப் டு இகாத் வந்துட்டு எங்கே இருந்திருக்கு அப்படின்னா, ஸோ புத்திஸ்டுடைய லலித விஸ்தார சூத்ரா, அதுக்கப்புறம் வந்துட்டு அஜந்தா கேவ் முரல்ஸில் நம்மளால் இந்த இகாத்துக்கான ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி ரெஃபரன்சஸ் மென்ஷன் விசித்ர பட்டலோகா அசோசியேட்டட் வித் டபுள் இகாத் ஆர் பட்டோலா ஆஃப் குஜராத். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ரீஜனில் GI டேக் எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். 2013 குஜராத்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய பட்டான் பட்டோலா, இது வந்துட்டு ஒரு டபுள் இகாத். இதுக்கு வந்துட்டு GI டேக் 2013 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே 2013 குஜராத்தில் இன்னொரு வேரியண்ட்டான ராஜ்கோட் பட்டாலா, ஸோ இது வந்துட்டு ஒரு சிங்கிள் இகாத் வேரியண்ட், இதுக்கும் வந்துட்டு GI டேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2010 வந்துட்டு ஒடிஷாவுடைய பந்தா, ஸோ இவங்க வந்துட்டு சிங்கிள் இகாத் டிசைன்ஸில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான பர்சன்ஸ். ஸோ இவங்களுடைய அந்த இகாத் டிசைனான சம்பால் புரி இகாத்துக்கு வந்துட்டு 2010 GI டேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் போம்காய், ஒடிசாவுடைய இன்னொரு வேரியண்ட்டான போம்காய்க்கு 2009 கொடுத்துருக்காங்க.
அண்ட் தெலுங்கானாவுடைய தேலியா ருமல். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த த்ரெட்டில் வந்துட்டு இட் இஸ் ஆயில் ட்ரீட்டட். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கலருடைய டெப்த் வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு 2020 அதாவது ரீசெண்டாக வந்துட்டு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பொச்சம்பள்ளி இக்காத்துக்கும் வந்துட்டு ஜிஐ டேக் 2005 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொச்சம்பள்ளி இக்காத் அப்படின்றது இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, keep watching our channel. Thank you.